கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டாப் கெய்னர், பிரேக் அவுட் ஸ்டாக், இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் லாங் டேர்ம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ நான் ஏஞ்சலோனோட லிங்க்கையும் அலைஸ்பிளோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் மேலே பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்று ஒரு 176 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே விழுந்திருக்கும். அதாவது இதோட நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட அதாவது இங்கே வந்துட்டு அதாவது இன்றைக்கி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஃபால், அதாவது மைனர் டேர்மில் உங்களுக்கு கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் கூட வரலாம். ஸோ இந்த 25,446 இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா இங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்று என்னன்னு தெரியல. ஸோ மிட் கேப் நிஃப்டி உங்களுக்கு ஒரு 36 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் 354 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இறங்கி முடிஞ்சிருக்கு. அப்படியே சேம் நம்ம நிஃப்டி போல தான் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதை உடச்சி அப்படின்னா நெக்ஸ்ட்டு கீழே வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. பட் அப்படியே பிரேக் பண்ணியிருந்தாலும் இந்த ஜோன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 57,672 உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருங்க பார்ப்போம், கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா, இந்த ஜோன் ஆல் டைம் ஹை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆல் டைம் ஹையில் நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஓகே நம்ம ஆல்ரெடி பண்ண அந்த அதே லைன் தான் இங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த விக்கிலேருந்து அந்த பாடிக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும். ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹைக்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மைனர் ட்ரெண்ட் லைனை வந்து பேங்க் நிஃப்டி உடச்சிருந்தாலுமே கூட இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதோட ஆல் டைம் ஹை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆனால் அதே சமயம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை தான் உங்களுக்கு ஒரு அந்த மைனர் ட்ரெண்ட் லைன் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், கீழே ஒரு அதோட ப்ரீவியஸ் லோவுக்கு வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மிட் கேப் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு குட்டி குட்டி புல்லிஷ் கேண்டில் தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குதுன்னு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. இதோட விக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 13,537. ஸோ இப்போ அது முன்னைக்கு எப்படியும் ரீச் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல விஷயம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்லைட்லி அப்படியே மேலே போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் அண்டு பிரேக் அவுட் பார்த்துருவோம். நம்மளோட டாப் கெய்னர் 5 ஸ்டார் ஃபினான்ஸ். அதாவது 5 ஸ்டார் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முந்தா நாள் கொடுத்துருந்துருப்போம். ஸோ நேற்று உங்களுக்கு என்ன இருக்குன்னா 6% வந்து உங்களுக்கு ஒரு
மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட டார்கெட் இங்கே தான் கொடுத்துருந்தோம். ஸோ நியர்பைலே தான் டார்கெட் இருக்குது. இன்னும் ஒரு 8% மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டாப் கெய்னர் ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு 3% மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் நல்ல கிளியர் கட்டாக ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்துப்போம். ஸோ இப்போது பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் ஈஸியாக, அதாவது நான் இந்த ஜோனில் இருக்கும்போது சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை, அதனால் ஒன்று டவுன் சைடில் இங்கே வரட்டும், அப்படி இல்லைன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை இந்த கேண்டில் இந்த 2037 இந்த கேண்டில் வந்து உடைக்கட்டும்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் யோசிச்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கவங்க பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் இதோட ஹைலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நாளைக்கு வீடியோவில் கூட அகைன் மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிச்சுன்னா நம்ம ஆன்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்பிசிசி பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளோட டாப் கெய்னர் எப்படி பார்க்கும்போது 2.73% வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. அதே சமயம் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட்டும் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரையாங்கிளை வந்து கிளியர் கட்டாக உடச்சிருக்கு. இதோட ப்ரீவியஸ் ஹையும் உடச்சிருக்கு. இந்த ஸ்டாக் அப்படியே மேலே தான் போக போகுது. இதோட டார்கெட்லாம் நம்ம 128 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உடச்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட் அப்படி செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஹை தான். ஸோ இந்த ஜோன் நம்ம ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது, 131. இல்லை அதோட விக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 136. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜேகே டயர். இந்த ஜேகே டயர் பொறுத்த வரைக்கும் ஒரு 2.73% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கும். இந்த ஸ்டாக் நியர்பையில், அதாவது உங்களுக்கு டார்கெட் வந்து இந்த 483 இருக்குது, வச்சுருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்டிங்கில் வச்சுருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதாவது நம்மளோட ட்ரெண்ட் லைன் நியரில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஹிட் பண்ணலை. ஸோ ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒன்று ஹிட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட மேலே போகலாம். அப்படியே போனால் நமக்கு பிரச்சனை இல்லை, மேலே ரேலி கொடுக்கும். ஸோ ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபால் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் கனரா பேங்க். இந்த கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹையர் உங்களுக்கு பிரேக் பண்ணி மேலே உங்களுக்கு டெய்லியில் கிளியர் கட்டாக உங்களுக்கு பிரேக் அவுட் வந்திருக்கும். ஸோ நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி சார்ட்டில் நம்ம இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128க்கு மேலே டெய்லியில் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட்லாம் என்ன, அதாவது 128க்கு கீழே உடச்சி ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கன்வெர்ட் ஆகும்போது நம்ம எஸ்எல்லை கொடுத்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். இந்த 152லேருந்து 163 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட். டெய்லியில் இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம கரெக்டாக நேற்று எப்படி இருக்குது, நேற்று என்ன கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டலாக நேற்றுக்கு பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டாக்கோட இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்க டெக்னிக்கலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்க இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து நேற்றுக்கு, அதாவது டேட்டு வந்து இன்றைக்கி டேட்டு நம்ம போட்டுருந்துருப்பேன். ஆனால் நேற்றுக்கு ஒரு 9 மணிக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் என்எல்சி இந்தியா. இந்த என்எல்சி இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதோட ப்ரீவியஸ் ஹையை
நியர்பையில் போயிட்டு என்ன இருக்குன்னா உங்களுக்கு டவுன் சைடில் வந்துட்டு அகைன் இப்போ மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ அதாவது ரீடெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு எடுத்திருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் ஆகும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் வந்து ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்கும், இதை உடச்சி மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு உங்களுக்கு அகைன் இப்போ வந்திருக்கும். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த சேனலை உடச்சி கீழே வந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல் கொடுக்கணும். ஏன் இந்த சேனல் வந்து நம்ம எஸ்எல்லாக வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இது ப்ரீவியஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து என்ன இருக்கும், சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இந்த ரீசனால் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறோம். இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போச்சு, மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் உங்களுக்கு அப்படியே கீழே வந்துட்டு ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கும். இங்கே சப்போர்ட் எடுத்து தான் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் இப்போது ஒரு வேளை இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேலி மொமெண்டம் இல்லாமல் அகைன் மறுபடியும் கீழே வந்தால், அதாவது இந்த ஜோன்லேருந்து அப்படியே இதை உடச்சி கீழே வந்தால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சி கீழே பேரிஷ் காலில் பிரிண்ட் ஆனால் மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல்லை கொடுக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, டார்கெட் பொறுத்த வரைக்கும் 297 உங்களுக்கு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 280, இதை கூட நம்ம 285 இதை நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹையும் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஹெச்எல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை டெய்லியில் என்ன இருக்கும், உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கும். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு இங்கே தெரியும். இதே இது டெய்லியில் பார்க்கும்போது நம்ம அதுக்கப்புறமா வீக்லியில் அனலைசிஸ் பண்ணிவிட்டு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட் டைம் உடச்சிருக்கு. ஸோ உடச்சி இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் இந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் கொடுத்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கோட எஸ்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு இது எப்போ உடச்சி கீழே வருதோ அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம எஸ்எல்லை வந்து கொடுக்கலாம். அது வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இப்போ டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக நேற்று எப்படி உங்களுக்கு ட்ரேடாக இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ரீவியஸ் ஹை. இது வந்து இதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை தான் இப்போது இது வரைக்கும் உடைக்கலை. இது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உடைக்காமல் இருந்துச்சு. இப்போ கிளியர் கட்டாக உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ உடச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எல் பார்த்தோம். எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ரேலி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், டவுன் சைடில் வரும்போது எஸ்எல்லை கொடுத்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை 335 வரைக்கும் தாராளமாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 335 வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் IIFL ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் அவுட்டுக்கு நியரில் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேலியை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பையிங் ப்ரெஷர்லையும் இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிளியர் கட்டாக தெரியும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உடச்சிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் 633 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ நான் வீக்லியில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ டெய்லியில் அப்படின்போது கொஞ்சம் ஸ்லைடில் சேஞ்ச் இருக்கும். ஸோ 643 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே,
எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை, அதாவது இது இப்போதைக்கு இப்படி இருக்குது. ஸோ இது உடச்சி அப்போ டேரெக்டாக உங்களுக்கு நாளைக்கோ நாளை மறுநாளோ ஒரு 2-3 டேஸில் உடச்சிச்சின்னா தான் ஸோ இந்த எஸ்எல் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதை அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, ஒரு இன்றைக்கோ நாளைக்கோ உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து இந்த ஜோன் நம்ம வச்சுக்கலாம், இந்த மைனர் ட்ரெண்ட் லைன். ஒரு வேளை இல்லாமல் நெக்ஸ்ட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் முடிவுக்கு வரலாம். ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கீழே வந்துட்டு இந்த லோ வந்துட்டு மறுபடியும் கூட சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி சப்போர்ட் எடுக்கும்போது இந்த ப்ரீவியஸ் லோ எங்கே நெக்ஸ்ட் லோ க்ரியேட் ஆகுதோ ஸோ அங்கே தான் நம்ம எஸ்எல் வைக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துலாம். ஸோ இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 5289. அங்கேருந்து இந்த ஸ்டாக் நல்ல ஃபால். இப்போ ஃபால்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. பிரேக் அவுட் எப்போ வேணாலும் ஆகலாம். ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டுமே நம்ம இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இந்த ஒரு ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹை நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, இந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன பண்ணலாம், ஸோ கீழே ஒரு வேளை இங்கே வரலாம், இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உடைக்காமல் இது இங்கேருந்து உங்களுக்கு மேலே போகாமல் இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டைமை நம்ம ரொம்ப கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் எப்போயுமே இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இதை உடைக்கும் போது எஸ்எல் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்கும் போது உங்களுக்கு எஸ்எல் இங்கே வைக்கலாம் ஆர் இங்கே வைக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இங்கே வைக்கிறது தான் கரெக்டு. அதாவது இந்த ட்ரையாங்கிளோட சேனலோட பாட்டம் லைனில் நம்ம வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையை ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதாவது 4735 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். இந்த ஜோன் 4307 வருதுங்களா, கொஞ்சம் ஸ்லைட். ஆமாம், இந்த ஜோன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் அதோட அது ஷார்ட் டேர்ம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டார்கெட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்தர் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் எல்லாமே பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்க்கும்போது இப்போ நாளைக்கு தேவையான, அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன்றைக்கி 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டாக்கு வந்து டெக்னிக்கலாக மட்டுமே எப்படி இருக்குது, அதாவது பிரேக் அவுட் கொடுத்துச்சு அதனால் நான் என்ட்ரி எடுக்கிறோம், மேலே போகலாம். அதே சமயம் அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மொமெண்டத்தோடையும் உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியையும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனியில் தான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து அடுத்தடுத்த டார்கெட்டை வந்து நோக்கி போகும். அது சில ஸ்டாக் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டும் ஆகலாம். ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி அப்படின்றத நம்ம பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணோம்னா இன்னும் நம்மளோட வின்னிங் அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன்றைக்கி 8லேருந்து 9 மணிக்குள்ளே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.